எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 89வது ஸ்தோத்திரம். சகசிராட்சி சப்தஜிவ்க சப்தைதா சப்தவாகன அமூர்த்தி ரணகோ சிந்தியோ பயகிருத் பயனாசனக. இந்த ஸ்தோத்திரத்தில் என்னன்னா அமூர்த்தி நரகோ சிந்தியோ இது மூணு தனித்தனியா சொல்லணும். அமூர்த்தி நரகோ சிந்தியோன்னு ஒரே வார்த்தையா இருக்கும். அதுல மூணு தனித்தனி. அமூர்த்தி வேற தனி, ரணகோ தனி, சிந்தியோ தனி, தனித்தனியா சொல்லணும். சிந்தியோன்றது சிந்தனைன்றது சிந்தியோன்றது சிந்தனை. சிந்தனை நம்ம சிந்தனைன்ற வார்த்தை நம்ம தமிழ் தூய வார்த்தை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். சிந்தித்தல்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது, அது சான்ஸ்கிரிட். அதுல இதுல வந்ததுதான். பட் தமிழ் அது ரொம்ப ஒன்றி போச்சு. யாரை கேட்டாலும் தமிழ் வார்த்தை தான் சொல்லுவாங்க, ஆனால் தமிழ் கிடையாது. நம்ம எண்ணுதல்ன்றதுதான். மனத்தால் தீவிரமாக எண்ணுதல், யோசித்தல். யோசித்தல் கூட கிடையாது, யோசித்தல்ன்றது கூட கிடையாது, அது கூட தமிழ் வார்த்தை கிடையாது. ஏதோ பார்சின்னு நினைக்கிறேன். யோசின்றது யோன்றது கிடையாது. நம்ம இதுல யோன்ற வார்த்தைக்கு மீனிங் கிடையாது. நம்ம எப்பயுமே அந்த முதல் எழுத்துல நம்ம செய்ய போற காரியத்தோட ஒரு அந்த அந்த இது தெரியும், ஆரம்பமாகும். அதுதான் கரு, அதுல இருந்து தான் தொடரும். சீன்றதுல நம்ம கிடையாது சிந்தனைன்றது. அதனால சிந்தனைன்றது கிடையாது. அதான் அமூர்த்தி நரகோ சிந்தியோ பயகிருத் பயனாசனக. சகசிராட்சி சப்தகிவுக சப்தைதா சப்தவாகன அமூர்த்தி நரகோ சிந்தியோ பயகிருத் பயனாசனக. இதை எப்படி சொல்லணும்னா, சகசிராட்சி சப்ததிவ்ய சப்தைதா சப்தவாகனக அமூர்த்தி நரகோ சிந்தியோ பயகிருத் பயனாசனக சொல்லணும். சொல்லும் போது சகசிராட்சி நல்லா இழுத்து சொல்லணும். அப்பதான் அங்க அவங்க பாராயணத்துல அவங்க சொல்லும் போது உங்க கூட போகும். இல்லாட்டி நீங்க சகசிராட்சின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அப்பதான் சகசிர அந்த இழுக்கிறதுல இருப்பாங்க. நீங்க வார்த்தையே சொல்லி முடிச்சிருவீங்க, ஒண்ணுக்கு ஒன்று டேலி ஆகாது. உங்க வார்த்தை மட்டும் தனியா தெரியும். அதனால அதை அவங்க எப்படி சொல்றாங்கன்றத பாத்துக்கணும். நான் சொல்றேன் பாருங்க, அந்த பாணியில் தான் சொல்லுவாங்க. அதை கரெக்டா கவனிச்சுட்டாதான் நீங்க போய் பாராயணத்துல கூட சேர்த்து சொல்ல முடியும், கோஷ்டியில. சகசிராட்சி சப்ததிவ்ய சப்தைத சப்தவாகனக அமூர்த்தி நரகோ சிந்தியோ பயகிருத் பயனாசனக அப்படி சொல்லணும். சப்த ஜிவ்க 7 ஸ்வரங்கள் இது சொல்றேன். அதுக்கு என்ன பார்த்தோம்னா, சகசிராட்சி, சகசிரம்னா 1000 நமக்கு தெரியும் இல்லையா. அச்சுன்னா ரேஸ், கதிர்கள்ன்ற அதான் கதிர்கள்ன்றது ரேஸ், அச்சு. சகசிராட்சினா 1000 கதிர்களை உடைய சூரியன் தான். சூரியனோட 1000 கதிர்களை உடைய இல்லையா, அதான் சூரிய நாராயணன்றமே. அதான் சூரியனுக்கு 1000 கதிர்களை கொடுத்தவர், 1000 கதிர்களை உடையவன் அர்த்தம். சகசாட்சி சப்த ஜிஹ்வ ஜிஹ்வன்றது நாக்கு, ஞாபகம். ஜிஹ்வன்னா நாக்கு, சான்ஸ்கிரிட்ல ஜிஹ்வன்னா நாக்கு. சப்த ஜிஹ்வ 7 நாக்குகளை உடையவனாம். 7 நாக்குகளை உடையவனாம். அக்னிக்கு 7 நாக்குகள் உடையவும். அக்னியோட அக்னி பகவானோட நாக்கு 7 நாக்குன்னு, அதான் கங்குன்னு பாருங்க. அதான் நான் 7 நாக்குகள் அக்னி பகவான் 4 பக்கம் பறந்து பாருங்க, அதுதான் நாக்குன்னு. அந்த அழல் அப்படி அப்படி தூக்கி அடிக்குது பாருங்க, அதுதான் அதுதான் அந்த அந்த இதுக்கு பேர் தான். அந்த பந்து பந்தா போகுது பாருங்க, நெருப்பு பெருசா எரியும் போது பாத்தீங்கன்னா அந்த அழல் அப்படியே பந்து பந்தா மேல போகும். அதுதான் நாக்கு. அதான் அக்னி பகவானுடைய நாக்கு. அதான் 7 சப்த ஜிஹ்வ, 7 நாக்குகளை உடைய அக்னி பகவான் வடிவமாக, அக்னி வடிவமாக இருப்பவன், அக்னி பகவானை படைத்தவன். அப்படி சப்தைதா அடுத்தது. இப்ப சப்தன்னாலும் 7. தைதான்னா சமித்து. சமித்துன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சமித்துன்றது நம்ம ஹோமங்கள்ல யாகங்கள்ல யூஸ் பண்றாங்களே, அந்த குச்சி போடுவாங்க இல்லையா, வெறுமை நீங்க சவுக்கு குச்சி அது இதெல்லாம் எடுத்து போட முடியாது. இந்த சமித்து தான் போட முடியும். சமித்தை வச்சுதான் ஹோமம் பண்ணணும். சமித்து இல்லாத ஹோமம் பண்ணக்கூடாது. வேற எந்த சாதாரண குச்சியில பண்ணீங்கன்னா அது பேர் ஹோமம் இல்லை, அது பேர் தீ மூட்டுறது. இந்த 7 வகையான சமித்தை தான் நீங்க யூஸ் பண்ணணும். அது என்னன்னு பாத்துங்க. ஆலங்குச்சி, அடுத்தது அரசங்குச்சி, ஆலங்குச்சி அரசங்குச்சி, அடுத்தது துளசி. துளசி காஞ்சி போனது இருக்கு இல்லையா, கட்டை, அது அதை வச்சு ஹோமம் பண்ணலாம், யாகம் பண்ணலாம். துளசி இது பண்ணா ரொம்ப யாகம். தேக்கு ஏத்துக்கிறாங்க, தேக்கு உண்டு.
ஆள், அரசு, துளசி, தேக்கு, பாரிஜாதம். பாரிஜாதம்னு ஒரு மரம் இருக்கு இல்லையா? பாரிஜாத பொண்ணு 6 மாசம் 1 வருஷத்துக்கு தான் பூக்கும். அது ஒண்ணு இப்போ கூட எங்கேயாலும் அங்கே ஒவ்வொரு இடத்துல ரேரா இருக்கும். 6 மாசத்துக்கு ஒரு பூ 2 பூ பூக்கும், அவ்வளவுதான் பாரிஜாத பூ. அந்த பாரிஜாத மரத்தோட அந்த அந்த மரத்தோட இது இருக்கு, கிளைகள் குச்சிகள் இருக்கு, அதுதான் பாரிஜாத குச்சிகள். அடுத்து தாமரை தண்டு. தாமரை செடி இருக்கு இல்லையா? தாமரை செடியை வெளியே எடுத்து வச்சு தாமரையோட அந்த செடியோட தண்டுகளை காய வச்சு அதை வந்து யாகம் வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது அரளி. அரளி, செவ்வரளி எல்லாம் நீங்க மஞ்சள் அரளி, செவ்வரளி எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? கோயில்கள் எல்லாம் இருக்கும் நிறைய. பெருமாள் கோயில்ல செவ்வரளி செடி இருக்கும். அந்த பூவை பெருமாளுக்கு தினம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அரளி கட்டை இருக்கு இல்லையா? அது அரளி கட்டை நீங்க வெறுமை 2 கட்டையை தேய்ச்சாலே தீ வரும், மூங்கில் மாதிரி, ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து ஆமா, சிக்கிமுக்குகள் மாதிரி அரளிக்கட்டை. அரளிக்கட்டையை வந்து ஒன்னோட ஒன்று உரசி தீய மூட்டிருக்காங்க அந்த காலத்துல. அரளிக்கட்டையில தீ உண்டாகும். அது வந்து அதை வச்சு செய்யலாம் ஹோமம். ஹோமம் செய்யறதுக்கு உபயோகப்படுத்துகின்ற ஹோமம் செய்வதற்கு ஹோமத்துக்காக யூஸ் பண்றது வந்து அதான் சப்தைதா. தைதான்னா சபித்து, சப்தன்னா 7 வகையான சபித்துகள். யோகத்துக்கு யூஸ் பண்றது 7 சபித்துகள். அதுல எதுன்னா ஆலமரம், அரசு, அரசங்குச்சி, ஆலங்குச்சி, அரசங்குச்சி, துளசி, அப்புறம் தேக்கு, பாரிஜாதத்தோட தண்டு, தாமரை தண்டு, தாமரை இலை தண்டு காஞ்சது இருக்கு இல்லையா? தாமரை தண்டு. அடுத்தது அரளித்தண்டு, அரளிக்குச்சி நம்ம நிறைய பெருமாள் கோயில்கள் நிறைய பார்க்கலாம். அரளிக்குச்சி, அந்த அரளிக்குச்சி இது இந்த 7 இதுதான் சமைத்த யூஸ் பண்ணலாம். அதாவது சப்தைதான்றது என்னன்னா அதுதான் 7 வகையான சமித்தை யூஸ் பண்றது. அது சப்தைதா. சப்த வாகனம்னா 7 குதிரைகள் பூட்டிய வாகனம். சப்தன்னா 7, வாகனம்னா மேல தனக்கு உபயோகப்படுத்தி உட்காந்துட்டு போற வாகனம், அதுதான் சப்த வாகனக. பெருமாளை சொல்ற சப்தைதா சப்த வாகனக. 7 குதிரைகள் பூட்டிய வாகனத்துல அது 7 குதிரைகள் பூட்டிய வாகனத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அந்த 7 வாகனங்கள் என்னன்னு தெரியுமா? கருடன், ஆஞ்சநேயர், காளிங்கன்றது வந்து அந்த இந்த ஆத்துல அது என்ன சரைவா நம்ம இது யமுனா ரிவர்ல ஒரு பெரிய பாம்பு, அந்த பாம்பை அடக்கிறது. அந்த கதை தனி கதை இருக்கு, காளிங்கன் கதைன்னு. காளிங்கன் நடத்துறோன்ற அதுதான் காளிங்கன் நடத்துறோன்ற பேரு. அது தனி இருக்காது. அந்த காளிங்கன் கடைசியில காளிங்கனோட காளிங்கன் ரொம்ப பாடாப்படுத்துறது கிருஷ்ணனை. அதை தட்டி காப்பாத்தி அதை அடக்கி கையில கொண்டு வந்தப்ப அது வாகனமா இருக்கேன்னு வேண்டிக்கிறது கிருஷ்ணன் கிட்ட, என்னை வாகனமா வச்சுக்கோ அப்படின்னு காளிங்கன். அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் ஆதிசேஷன். அப்புறம் விரஜா நதியில அங்கங்க மோடா இருக்குமா, ஒரு பெரிய குன்றா இருக்குமா. அந்த குன்றில் உட்கார்ந்துருப்பாராம். யாராவது பக்தாளுக்கு வந்து ஒரு அவசரம் கூப்பிட்டாள்னா அந்த குன்றுகள் உடனே வாகனம் ஆயிடுமா. கருடன் வரத்துக்குள்ள அந்த குன்றுகளே குன்றுகளே அப்படியே சேர்ந்து பறக்குமா. குன்றே கிருஷ்ணனை தூக்கிட்டு பெருமாளை தூக்கிட்டு அப்படியே பறக்குமா. அதான் குன்றும் விரஜா நதியில இருக்க குன்றுகளும் வாகனமா இருந்திருக்கு. அதுக்கடுத்தது யாழின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? யாழியோட கதை தனியா சொல்றேன். யாழிக்குன்னு தனியா இருக்கு ஒவ்வொன்று. அதுல சிங்கம் யானை, அதாவது சிங்க முகமும் யானை உடலையும் கொண்டது வந்து அந்த யாழி தான் பெருமாளுக்கு வாகனம். அடுத்தது குதிரை, ஹயம்ன்றது வந்து குதிரை. அதான் ஆக 7 வாகனம் என்னென்ன பாருங்க. கருடன் 1, ஆஞ்சநேயர் 2, காளிங்கன் 3, ஆதிசேஷன் 4, விரஜா நதி 5, யாழி 6, குதிரை 7. சப்த வாகனக. அதான் சப்த 7 சமித்து வந்து என்னன்னா அரசு, துளசி, தேக்கு, பாரிஜாதம், தாமரத்தண்டு, அரளி. 7 சமித்துன்றது குச்சி, யாகங்கள்ல யூஸ் பண்ற குச்சி. ஹோமம் வளர்க்கும் போது குச்சி போடுறாங்க இல்லையா? போட்டு எரிய விடுறாங்க, மந்திரத்தை சொல்லி குச்சி சேர்ப்பாங்க அக்னியில. அந்த இது சப்த வாகனன்றது வந்து முதல்ல வந்து அந்த 7 குச்சிகள்ல சமித்துகளை 7 குச்சிகளை படைத்தவன் முதல்ல. அந்த 7 குச்சிகளுக்கு உரிமையாளன் அர்த்தம். அடுத்தது சப்த வாகனம், இந்த 7 வாகனங்களா கொண்டவன். இது கருடன், ஆஞ்சநேயன், காளிங்கன், ஆதிசேஷன், விரஜா நதி குன்றுகள், யாழி, குதிரை. இந்த 7 வாகனங்களாக கொண்டவன். சப்தைதா சப்த வாகனக. அமூர்த்தி, மூர்த்தின்னா உருவம், அமூர்த்தின்னா உருவம் இல்லாதவன், எங்கும் நிறைந்திருப்பவன் அர்த்தம். அமூர்த்தி ரணகோன் இருக்கும். அதுல அமூர்த்தியோட சேர்ந்து வர்றதுனால ரணகோன் இருக்கு. அமூர்த்தி அனகான்னு படிக்கணும். அது அனகோ, அமூர்த்தி அனகோ.
நகைன்னா பாவம், நகை நகைன்னா பாவம், அனகன்னா பாவமற்றவன், பாவம் இல்லாதவன் அப்படின்ற அர்த்தம். அனக அமூர்த்தி அனகோ அசிங்க, அசிங்க அமூர்த்தி அனகோ சிங்கியான்னு இருக்கும். அதில் சிங்கியான்னு இருக்கும். அமூர்த்தி ரணகோன்றது வந்து அனகோ, சிங்கியன்றது வந்து அசிங்க அப்படி எடுத்துக்கணும். சிங்கியன்னா சிந்தனை, சிங்க சிங்க அசிங்கன்றது வந்து அசிந்தியன் இருக்கும். அசிந்தியன்றதுக்கு வந்து சிந்தியன் இருக்கும். நம்ம அது வந்து பிரிக்கும் போது அசிந்தியன் தான் இருக்கும் வரும். சிந்தியன்றது வந்து சிந்தனை, யோசிக்கிறது. அசிந்திய அசிந்தியன்னா சிந்தனைக்கு எட்டாதவன் அர்த்தம். சிந்திக்க இயலாதவன் அசிங், அதான் சிந்திக்க இயலாத. அசிந்தியன்னா சிந்திக்க இயலாத. அசிங்கியோ அசிந்தியோ அசிந்தியோன்னா சிந்தனைக்கு எட்டாதவன். நம்மளால ஒரு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம அதுதான் அந்த அளவுக்கு அவ்வளவு சிந்தனைக்கு கூட எட்டாதவன். பயக்கிருத், கிருத்துன்னா உருவாக்குறது. பயக்கிருத் பிறவி பயத்தை உருவாக்குபவன். பிறந்த உடனே ஐயோ பிறந்திருக்குமே அப்படின்னு அந்த பயத்தை உருவாக்குறோம். பிறவி பிறந்துட்டோம், இந்த பிறவியில் நம்ம என்னென்ன அனுபவிக்கணுமோ பயப்படுறோம் இல்லையா, அது அந்த பிறவி பயத்தை உருவாக்குபவன் பயக்கிருத். அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்க, பயநாசனக. பயத்தை உருவாக்குறது முதல்ல, அடுத்து வந்து அந்த நாசத்தை அழிக்கணும் அவன் தான். பிறவி பயத்தை அழிப்பவன். உங்களுக்குள்ள பிறவி பயத்தை உருவாக்குவனும் அவன் தான், உங்களுக்குள்ள இருக்க பிறவி பயத்தை அழிப்பவனும் அவன் தான். அதான் இங்க சொல்ற பயகிருத் பயநாசனக. ஆக இன்னைக்கு வந்து இந்த ஸ்லோகத்தில் நம்ம எத்தனை பேர் பார்த்துருக்கோம் பாருங்க. நேற்றுக்கு வந்து நேற்றுக்கு வந்து 829 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து 830 சகசிராட்சி, 830 சகசிராட்சி, 831 சப்தஜிவ்ய, 832 சப்தைதா, 833 சப்தவாகனக, 834 அமூர்த்தி, 835 அனக, 836 அசிங்க, 837 பயகிருத், 838 பயநாசனக. ஆக எத்தனை வருது இதுல? 1 830 இருந்து 838 வரைக்கும், 30 38 வரைக்கும்னா 9 ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த 89வது ஸ்தோத்திரத்துல 9 திருநாமங்களை நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 89 ஸ்தோத்திரத்துல 838 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது 162. அவ்வளவுதான். 838 திருநாமங்கள் பார்த்துட்டோம். தேங்க்யூ.